இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப மக்களுக்கு தெரிய வச்சுதான் அல்ல. எங்க இருந்து பேய் ஓட்டுறா அங்க ஒரு நாளைக்கு 2 போயிட்டு இருக்கு. ஏர்வாடியில மனுமதி காப்பகம் கொண்டு வச்சுக்கிட்டு பைத்தியம் கொண்டு விட்டா ஒரு நாளைக்கு 2 பாடி போய்கிட்டே இருக்குது. அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுறான் எந்த ஏர்வாடியில. இப்ப நடக்கு நேற்று நாளைக்கு பேப்பர் பாருங்களேன். 2 கமிட்டி போட்டான். இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா? இன்னைக்கு தினமணி பாத்தீங்களா? ஏர்வாடியில் இந்த மாதிரி செத்து மனிதர்களுக்காக வேண்டி கலெக்டர் தலைமையில ஒரு குழு போட்டுட்டான். கலெக்டர் எஸ்பி எல்லாம் சேர்ந்து கண்காணிக்கிறதுக்காக வேண்டி ஒரு குழு. என்னத்தினால சாகுறாங்க மனுஷன் தான் கண்டுபிடிச்ச நிறுத்த வேண்டியிருக்கு. இப்ப ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் யாரையும் தடுத்து நிறுத்த முடிய மாட்டேங்குது. மனுவை நீக்குவார்னு பார்த்து ஆளை எவ்வளவு அனுப்பிட்டு இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு. இதுதான் ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப். இப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்? மனிதன் நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்க உனக்கு என்ன ரைட் இருக்குது? யாரும் யாரையும் ஏமாத்த முடியும். கொஞ்சம் நடிச்சா போதும். கொஞ்சம் வெளியில கொஞ்சம் தோட்டத்தை வச்சுக்கிட்டு அதிர்ந்து பேசாம கையை கட்டிக்கிட்டு கண்ணை சொருவிக்கிட்டு பள்ளியாசல உட்காந்துக்கிட்டு தசிமணி விட்டுட்டு இருந்தா நல்ல வந்தீங்க. இது வாங்குற பெரிய கஷ்டமா? இது 2 நாளைக்கு இப்படி நடிச்சிட்டு போக முடியும். ஊருக்கு 2 ஒரே ஊர்ல இருக்க போறாங்க. ரொம்ப நாளைக்கு நடிக்க இயலாது. கடலில் வந்து கடல் நடிப்பான். அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போயிருவான். அதுக்கு இடையில என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் விரும்பலாம். அந்த ஊருக்கு போனா அங்க நாளைக்கு நடிப்பான். எல்லா ஊர்ல நீங்க காண்பீங்க. பெரிய சக்தி உள்ளவர் பவர் உள்ளவர் நடிப்பீங்க. அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, மனிதனை நல்லவன் கெட்டவன் என்று வகைப்படுத்தி நீ நல்லா கெட்டு நாசமா போன முசிபத்து பிடிச்சவன் இவரெல்லாம் நல்லவர்னு ஒதுக்கி நல்லவரை வழிபடுவது யாருடைய கொள்கை? ஷியாவுடைய கொள்கை. நல்லவர் யாரை நினைக்கிறோமோ அவரை வழிபடுவது. இதுதான் இந்த கொள்கை. ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் என்ன கொள்கை? அது உனக்கு நல்லவர்னு சொல்லி தந்தது யாரு? ஷியாவை தவிர வேற யாரு சொல்லி தந்தா? என்ன சுன்னத் ஜமாஅத் கொள்கை அடிப்படையில் அவர் நல்லவர்னு முடிவு பண்ண? நாகூர்ல அடங்கி இருக்கிற நல்லவர்னு உனக்கு எந்த ஆதாரம் குர்ஆன்ல இருக்குதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்ல சுன்னத் ஜமாஅத்துல உலமாக்கள் அபூ ஹனீஃபா இமாம் சாதி இமாம் மாதிரி ஆட்க இந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் நீங்க இந்த மகான் சொன்னாங்களா? யாரும் சொல்லல. யார் சொன்னா? அவன் சொன்னான். யார் சொன்னா? யாரெல்லாம் பச்சை விளப்பா கட்டினாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஏமாத்தினாங்களோ, யாரெல்லாம் தசிமணி விட்டுனாங்களோ, யாரெல்லாம் முறிது கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் நல்லவர்னு சொன்னவன் யாரு? அவன் சொன்னான். ஷியா சொன்னான். அப்ப ஷியாட்டு இருந்து பாடம் கத்துக்கிட்டானுங்க. இந்த நாடு பூரா தர்கா உண்டான தமிழ்நாடு பூரா. அதுவும் ஏன் உண்டானுச்சு? அதுக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்கு. இந்த நாட்டை ஆட்சி உங்க ஊர்ல இந்த இதெல்லாம் உண்டா தீமிதிச்செல்லாம் இருந்த ஒரு காலத்துல இருக்குல்ல, அதுதான் சொல்ல வர்றேன். இப்ப அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பஞ்சா எடுக்கிறது ஷியா கொள்கைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பஞ்சா எடுக்கிறது, அந்த 10வது நாள்ல தீக்குழியில இறங்குறதெல்லாம் யார் வேலை? ஷியாவுடைய வேலைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வேலை உங்க புளியங்குடியில இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் சொந்த ஊர் தொண்டியில நாங்களா பார்த்திருக்கோம். தீ மதிப்பாங்க. சின்ன குழந்தையா இருக்கு, சின்ன பிள்ளையா இருக்கும் போது விவரம் தெரிஞ்ச பருவத்துல. நான் இன்னைக்கு அது இல்ல. நாகூர்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, மேலப்பாளையத்தில் இருக்குது, மெட்ராஸ்ல இருக்குது. அப்ப இது ஷியா கொள்கைன்னு தெரியுது. எப்படி நம்மகிட்ட வந்து யோசிச்சு பாருங்க. ஷியா பள்ளிவாசல் இல்ல, இங்க ஷியா பள்ளி இருக்கா உங்க ஊர்ல புளியங்குடியில? ஷியா பள்ளிவாசல் இல்ல. ஷியா தலைமை இருக்கா? ஷியா தலைமையும் இல்ல. ஷியாவுக்கு ஏதாவது மர்கஸ் இருக்குதா? அதுவும் இல்ல. ஆனா எந்த காரியம் கரெக்டா நடக்குது? கிளியா நடக்குதா? ஷியா ஆதிக்கம் வந்துருச்சுங்கிறீங்க. ஷியா வேலை வேணுங்க. இது இந்த பஞ்சா அடிக்கிறது, தீ மிதிக்கிறது என்பதும் ஷியாவுடைய கொள்கை. ஈரான்ல நடத்திட்டு இருக்கிறான். அது எப்படி இங்க வந்துச்சு? ஒரு காரணம் இருக்கு, சரித்திர பின்னணி இருக்கு. இந்த நாட்டை ஆட்சி பண்ணா பாருங்க முகலாயர்கள். அவன் பூரா ஷியா. முகலாயர்கள் ஆட்சி பண்ணானுங்க வந்தான அந்த ஷியா பிரதேசம் தான் வர்றான். அவன் வந்ததுனாலதான் அவனை கூட்டிட்டு வந்த கொள்கை கொண்டாங்க. ஊர் தர்கா. ஒரு ஊர்ல செத்தாருன்னு சொன்னா போய் முறையிடுவாங்க. செத்துட்டாரா இங்க இருந்து இந்த அவ்வளவுக்கு வச்சுக்க. அந்த காலத்துல ராஜாக்கள் கொடுப்பான்லங்க. தர்காவை காட்டினவன அந்த மன்னர் வருவாரு, நவாபு என்ன செய்வாரு? இவர் இறந்துட்டாரு. இங்க இருந்து வடக்க ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்க, இங்க இருந்து தெற்கு ஒரு 5 கிலோமீட்டர் இடம் கொடுக்குறாங்க தர்காவுக்கு மானியம். வேற எப்படி இடம் உள்ள பெரிய இடம்லாம் கிடைக்கும் தர்காவுக்கு? அதே மாதிரி இந்த முஸ்லீம் பண்ண வந்தவன் யாரெல்லாம் இங்க செத்து கபர்ஸ்தான் நடக்குதோ அங்க பார்த்தான் வழிபாட்டு ஏதாவது வேணும், குலதெய்வம் வேணுமா இல்லையா? செத்து போயிருக்க கபர் இருக்குல்லப்பா, கபர் இருக்கும் ஊர்ல, இந்த கபருக்கு இதெல்லாம் வச்சுக்க. இப்படியே கொடுத்துட்டு போயிருக்காங்க. மதுரை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருன்னு அட்ரஸ் இல்லாத ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நீங்க பெருமதி அந்த பைபாஸ் ரோட்ல அது கொடுத்துட்டு போயிருக்காங்க சொத்தை. அது யாரு கொடுத்தது? இந்த மன்னர்கள் பட்டாயம் போட்டு செப்பு பட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வேலூர்ல, மெட்ராஸ்ல, எங்க பார்த்தாலும் சரி எல்லாம் வந்து அவன் பாட்டு கையை காட்டிட்டு போறது. இப்படியான ஷியாக்கள் இங்க ஆட்சி புரிந்த காலத்துலதான் அவங்க இதை தரிக்காவை நுழைச்சாங்க, தர்காவை நுழைச்சாங்க, முறிதை நுழைச்சாங்க, எல்லாம் தீமிதிக்கிற நுழைச்சாங்க. அவங்க நுழைச்சிட்டு போன பிறகு அவங்க நுழைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அந்த செயல் நம்மகிட்ட இன்னும் நின்றுது. அவங்க உண்டாக்கிட்டு போனதுலதான் அந்த தரிக்காவை மீண்டு கிடக்கிறோம். முகலாய மன்னர்கள் பூரா ஷியா கொள்கையில் உள்ளவங்க எல்லாருமே யாரும் அந்த சுன்னத் ஜமாஅத் கொள்கையை சேர்ந்தவனே கிடையாது. அப்ப அந்த கொள்கையில இருந்து என்ன ஆப்கான்ல இருந்து வர்றான், முகல்ல இருந்து வர்றான்.
அங்கிருந்து வந்தவன் பூராவுமே அவன் என்ன கொள்கையில் இருந்தானோ அந்த கொள்கை பிரகாரம் கொண்டாந்து நினைச்சிட்டான் நுழைச்சிட்டு போறான். திருச்சியில் நவாப்பள்ளி பார்த்திருக்கீங்களா? நவாப்பள்ளி பெரிய பள்ளி, பிரம்மாண்டமான பள்ளி. அது பள்ளியை விட தர்காவுக்கு முக்கியத்துவம். பேர் தான் நவாப்பள்ளி. அந்த ஆற்காடு நவாப் வந்து மானியமா கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாருன்னா அது தர்காவுக்கு உள்ள விஷயம் தான், அதுவும் தர்கா தான். இப்படி நிறைய விஷயம். மெட்ராஸ்ல மக்கா பள்ளி பார்த்திருக்கீங்களா? மக்கா மசூதி, மக்கா மசூதி பார்த்திருக்கலாம். மவுண்ட் ரோட்ல மக்கா மசூதிங்கிறது என்னமோ இன்னைக்கு நல்ல மக்கள் சுமத்த மாத்து மக்கள் வந்ததுனால அதை வந்து பள்ளியாசல கட்டிவிட்டாங்க. அந்த இடமுறை அந்த தர்காவுக்கு உள்ளது. மவுண்ட் ரோடு தர்கா இருக்கு, அதை காட்டி இதுக்கு உள்ள வச்சுக்கன்னு போயிட்டாங்க. மவுண்ட் ரோடு தர்காவை காட்டி அப்ப தர்கா எப்படின்னு ஆக்கி பள்ளிவாசல் டெவலப் பண்ணாங்க. அந்த மக்கள் பாராட்டணும். தர்கா ஒண்ணுமில்லாம ஆக்கி அதுக்கு விட ஒரு 200-300 மடங்கு பெருசா அந்த பள்ளிவாசல் கட்டிவிட்டாங்க. அதெல்லாம் எதுக்கு சொந்தமானது? இந்த மாதிரி கபரை கொடுத்துட்டு போனா. இதே மாதிரி தான் இந்த நவாபுகள் ஆட்சி பண்ணும் பொழுது இந்த மாதிரி கொடுத்ததுலதான் இந்த பூக்குழி, தீமிதி, கிளவு எல்லாம் வந்து. அப்ப நம்ம என்ன வழங்கிற வேண்டி இருக்கு? இந்த முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ண நேரத்தில் நம்ம சுன்னத் ஜமாஅத்துக்குள்ள எதிரான கொள்கைகளை எல்லாம் கொண்டாந்து திணிச்சு அவங்க ஆட்சி இருந்த காரணத்தினால நம்ம ஆட்களை மிரட்டி நம்ம மூளைமார்கள் எல்லாம் வாய திறக்காம ஆக்கி அப்படி பயந்து இருந்தாங்க. அவங்கள புகழ்ந்து நீங்க குத்துபாவெல்லாம் பார்க்கலாம். அவங்க எழுதி கொடுத்துதான் படிக்கணும். குத்துபாவெல்லாம் ஒரே நிறுத்த முடியாது. இன்னைக்கு உள்ள சுதந்திரம் அன்னைக்கு கிடையாது. யார் ஆட்சியில? முகலாய மன்னர்கள் இந்த நாட்டை 800 வருஷம் ஆட்சி பண்ணாங்களா? அந்த ஆட்சி காலத்துல ஜும்மா பயான்னு சொல்லி அங்க இருந்து உங்களுக்கு சர்க்குலர் வரும். அந்த சர்க்குலர் படிதான செய்யணும். அதை அப்படி வாசிக்கணும். மெம்பர்ல இருந்து புத்தகம் வச்சு படிக்கிறாங்களே. குத்துப்பாண்டா உரைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். குத்துப்பாடம் என்ன உரைன்னு தெரியும். படிக்கிறது யாராவது உரையுமாங்களா? உரை சொற்பொழிவுன்னு எதை சொல்லுவாங்க? நான் பாட்டுக்கு இப்படி ஒரு கருவி வச்சுக்கிட்டு அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு தம்பி எழுதி கொள்வதுன்னா இது உரையா? அப்படித்தானே படிக்கிறாங்க. மெம்பர்ல ஏன் படிக்கிறாங்க? உரை நிகழ்த்தாம அவங்க பண்ணாங்க. உரைன்னு சொன்னா நம்ம ஆட்சிக்கு எதிராக, இந்த சியா கொள்கைக்கு எதிராக இவங்க பேசிடுவாங்க, பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அங்க இருந்து எழுதி வரும். அது அரபில் தான் படிக்கணும். வழங்கல இதுதான் படிக்கணும். அவங்க போன பிறகு படிச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க போய் ஒரே வேலைச்சு 200 வருஷம் ஓடி போச்சு. இன்னமும் அந்த அரபில பெருந்தெடுத்து வச்சுக்கிட்டு சியாக்காரன் எழுதி கொடுத்த மாஸ்டர் கொண்டு வச்சிருப்பாங்க. அது தமாசெல்லாம் கேளுங்க. அவங்க தான் உண்டாக்குனாங்க ஆளுநர் கேட்டா வாஜ்பாய் ஆட்சிக்கு துவா செஞ்சுட்டு இருக்கான். ஜும்மாவில் யாவும் தெரியுதா உங்களுக்கு? அல்லாஹும் ஆக்கியது சுல்தான ஹாதர் ஜமான். அது துவாவில் வரும். அல்லாஹ் இந்த காலத்திலேயே ஆட்சி தலைவருடைய ஆட்சியை வந்து நீ வலுப்படுத்துவாயாக. அர்த்தம் அது அவங்களுக்காக செய்ய சொன்னாங்க. அவங்க போன உடனே இவங்க வாஜ்பாய்க்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா நம்ம உட்கார்ந்து கேட்டு இருக்க. சும்மாவில குத்துபா புஸ்தகத்துல இட்டு கடிச்சிடல. குத்துபா புஸ்தகத்துல இருக்குது இது. அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாதர் ஜமான். இந்த ஜமாண்ட காலம், ஹாதர் ஜமான் இந்த காலம், சுல்தான அரசரு, சுல்தான ஹாதர் ஜமான் இந்த காலத்து அரசரு, இந்த காலத்து அரசருடைய ஆட்சியை வந்து அல்லாஹும் இறைவா ஐயது வலுவாக்குவாயாக, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவாயாக. எப்படி சியாக்களை தாக்கம் பாத்தீங்களா? இன்னும் சொல்ல அவருடைய நேர்மையை நீ வலுப்படுத்துவாயாக, அவருடைய இஹ்சான் நல்ல உபகாரத்தையும் நீ வலுப்படுத்துவாயாக. அழிப்பாயாக வேடிக்கை தான் இருக்கு. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா இந்த மாதிரி இந்த ஷியாக்கள் வந்து அன்றைக்கு உள்ள மௌலவிமார்களுக்கு